விட்டு கொடுத்தல் வெற்றியை ஏற்படுத்தும். நாங்க ஒரு நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நான் விட்டு கொடுக்க கூடாது, நீங்க விட்டு கொடுக்க கூடாது, ஈகோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும் என்றால் அது பிரச்சனைக்கு வழியாகும். ஒருத்தர் லூஸ் பண்ணணும், பிளெக்சிபிள் இருக்கும் லைஃப். அப்பதான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலன்னா ரெண்டு பக்கம் சேர்ந்து கயிறு எடுப்போம் என்றால் கயிறு நடுவால பிச்சு போகும். நான் சொல்றது மாத்திரம் தான் சரி, ரெண்டு ஹஸ்பண்டும் நான் சொல்றது மாத்திரம் தான் சரி என்று வைஃபோ ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் கயிறு எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, குடும்பத்தில் யாராவது விட்டு சம்டைம் நீங்க உங்களோட பக்கம் நியாயம் இருந்தும் விட்டு கொடுக்க வேண்டி வரும். எதனால என்றால் அந்த உறவுக்காக, அந்த உறவு தொடர வேண்டும் என்பதற்காக அந்த சந்தர்ப்பத்தை நீங்க விட்டுக் கொடுக்க வேண்டும். அதுக்காக நீங்க தோல்வி அடைஞ்சு நினைச்சு கொள்ளக்கூடாது. அதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நீங்க அந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு தெளிவுபடுத்தலாம். நான் விட்டு தந்த எண்ணத்துக்காக நான் பிழை என்று சொல்லி அர்த்தம் அல்ல, நான் தோல்வி அடைஞ்சு என்று சொல்லி அர்த்தம் இல்லை. சரியா? அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ரெண்டு பேருடைய உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நான் அதை விட்டு தந்தேன். ஆனால் உண்மையிலேயே என் நிலைப்பாடு இதுதான், என் கருத்து இதுதான், என் ஒப்பீனியன் இதுதான். அதுக்கு சந்தர்ப்பம் கூட நான் பார்த்து உங்களுக்கு சொல்றதுக்கு நான் இப்ப சொன்னேன். விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனைகள் யாருடைய ஈகோ குறைஞ்சோ கூடியோ போகிறது இல்லை. நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வாக்குவாதங்களை தவிர்த்து